தமிழகத்தின் குடும்பத்தை தாங்கி நிற்கும் கோடிக்கணக்கான பெண்களுடைய பார்வை இப்போ ஒரே ஒரு விஷயத்துல மீது தான் திரும்பி இருக்குங்க. அது என்னன்னா, மாசம் 1000 ரூபாயாக வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை எப்போ 2500 உயர்த்தப்படும் அப்படின்னு தான். ஏற்கனவே இந்த திட்டத்தில் பணம் கிடைக்காத குடும்ப தலைவிகள் தங்களுக்கு எப்போ உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து மனுக்கள் அளித்து வராங்க. இந்த நிலையில தான் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருவதாகவும் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருப்பது தற்போது மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. இதற்கிடையே தான் தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருதுங்க. குறிப்பா வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகுமா? ஏற்கனவே 1000 ரூபாய் பெற்று வரும் பெண்களுக்கு நேரடியாக 2500 உயர்த்தப்படுமா? புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்களா? இதுவரை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படுமா? இல்ல அரசு புதிய விதிமுறைகளுடன் மிகப்பெரிய அளவில் திட்டத்தை விரிவுபடுத்துமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்த்து தான் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் காத்திருக்காங்க. ஒரு பெண்ணின் கையில மாசம் கிடைக்கும் 2500 அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க. குடும்பத்தின் அன்றாட செலவுகளுக்கு ஒரு துணைனே சொல்லலாம், குழந்தைகளின் கல்விக்கு ஒரு உதவினே சொல்லலாம், மருத்துவ அவசர நிலைக்கு ஒரு பாதுகாப்புனே சொல்லலாம். குடும்ப பொருளாதார சுமையை குறைக்கும் ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த திட்டம் எப்போ விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு அரசியல் அறிவிப்பாக மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாகவே மாறி இருக்குங்க. இந்த நிலையில தான் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அளித்துள்ள பதில் என்ன? மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் உண்மையிலேயே தொடர்ந்து பெறப்படுகிறதா? மனு அளித்த அனைவருக்குமே எப்போ தீர்வு கிடைக்கும்? 2500 என்ற தேர்தல் வாக்குறுதி எப்போ நிறைவேற்றப்படும்? வரவிருக்கும் பட்ஜெட்ல பெண்களுக்கு என்ன அறிவிப்பு வரப்போகுது? இந்த முழு விவகாரத்தின் பின்னணி என்ன? பெண்கள் ஏன் தொடர்ந்து மனுக்கள் அளித்து வராங்க? மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் வரலாறு முதல் எதிர்காலத்தில் இந்த திட்டம் எப்படி விரிவுபடுத்தப்படலாம் அப்படிங்கிறது வரைக்கும் அனைத்தையும் தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா தமிழக பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த முக்கியமான அறிவிப்பு வரப்போகும் பட்ஜெட்டில் வெளியாகும் என்பதுதான் இப்போ தமிழகத்தின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அது பண்ண இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியலிலும் குறிப்பா பெண்கள் மத்தியில் இப்போ மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கப்பட்ட ஒரு நிலையில தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்ட ரூபாய் 2500 எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிறது தான். இந்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழல்ல மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகள் தொடர்ந்து மனுக்கள் அளித்து வரும் நிலையில இது குறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் அளித்துள்ள பதில் இப்போ முக்கியத்துவம் பெற்றிருக்குன்னே சொல்லலாங்க. குறிப்பா மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருவதாகவும் ஆன்லைன் மூலமாகவும் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் பெறப்படும் விண்ணப்பங்கள் அரசு தரப்புல பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு அமைச்சர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே திட்டத்தில் சேர முடியாத குடும்ப தலைவிகளுக்கு ஒரு முக்கியமான தகவலாக இது பார்க்கப்படுதுங்க. நேற்று மட்டும் ஏறத்தாழ 187 பெண்கள் நேரடியாக வந்து மகளிர் உரிமை தொகை கோரி மனு அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் ஒரு விஷயம் தெளிவாகுது. மகளிர் உரிமை தொகை என்பது ஏற்கனவே தொகை பெற்று வரும் பெண்களுக்கு திட்டம் மட்டும் இல்லைங்க. இன்னும் இந்த திட்டத்தில் சேர முடியாதவர்கள் தங்களுக்கு இந்த உதவியை பெற வேண்டும் என்று தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்து வரும் ஒரு மிகப்பெரிய சமூக எதிர்பார்ப்பாக மாறியிருக்கு. இந்த செய்தியை புரிந்து கொள்ள நாம முதல்ல மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் பின்னணியை சற்று திரும்பி பார்க்க வேண்டுங்க. தமிழ்நாட்டில் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல ஆண்டுகளாக பல்வேறு அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்காங்க. பெண்களுக்கு கல்வி வழங்குவது, பெண்களின் சுய உதவி குழுக்களை ஊக்குவிப்பது, திருமண உதவி, மகப்பேறு உதவி, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், பெண்கள் தொழில் தொடங்க கடன் உதவி, சுயதொழில் வாய்ப்புகள், பெண் குழந்தைகளுக்கான கல்வி ஊக்குவிப்பு போன்ற பல்வேறு திட்டங்கள் காலத்திற்கு ஏற்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நீண்ட கால நலத்திட்ட வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் நேரடியாக நிதியுதவி வழங்கும் திட்டம் முக்கியமான சமூக பாதுகாப்பு முயற்சியாக பார்க்கப்படுதுங்க. குடும்பத்தை நடத்துவதில் பெண்கள் ஆற்றும் பங்கு பெரும்பாலும் கண்களுக்கு தெரியாத உழைப்பாக இருந்தாலும் அந்த உழைப்பின் மதிப்பை பொருளாதார ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கருத்தும் இந்த விவாதத்தில் முக்கியமானதாக பார்க்கப்படுது.
ஒரு குடும்பத்துல கணவன் சம்பாதிக்கும் பணம் மட்டுமே குடும்ப வருமானமாக கணக்கிடப்படும் சூழல்ல வீட்டை நிர்வகிக்கும் பெண்களின் உழைப்புக்கு நேரடி பொருளாதார மதிப்பு வழங்கப்படுவதில்லை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளா எழுந்துட்டு இருக்கு. குழந்தைகளை கவனிப்பது, வயதானவர்களை பார்த்துக் கொள்வது, சமையல் செய்வது, குடும்ப செலவுகளை திட்டமிடுவது, வீட்டின் அன்றாட தேவைகளை நிர்வகிப்பது என பெண்கள் செய்யும் பணிகள் குடும்பத்தின் பொருளாதாரத்துல மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தாலும் அவை சம்பளமாக கணக்கிடப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த பின்னணியில தான் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் நேரடியாக ஒரு தொகையை வழங்குவது அவர்களின் தனிப்பட்ட செலவுகளுக்கு, குடும்ப தேவைகளுக்கு உதவும் ஒரு பொருளாதார பாதுகாப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏற்கனவே வழங்கப்பட்ட வரும் ₹1000 தொகை பல குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும், குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்கும், மருத்துவ செலவுகளுக்கும், மளிகை பொருட்களுக்கும், மின்சார கட்டணம் போன்ற அடிப்படை செலவுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக பயனாளிகள் தெரிவித்து வராங்க. ஆனா இப்போ தேர்தல் வாக்குறுதியில் ₹2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால அந்த தொகை எப்போ உயர்த்தப்படும் என்பதுதான் அடுத்த முக்கிய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தாவேக ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில தேர்தல் வாக்குறுதிகளில் கூறப்பட்ட திட்டங்கள் எப்போது செயல்படுத்தப்படும், எந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், நிதி நிலைமை எப்படி இருக்கும், பட்ஜெட்ல என்ன அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிறத கண்காணித்து வரும் பொதுமக்களுக்கு மகளிர் உரிமை தொகை 2500 என்பது மிக மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக மாறியிருக்கு. குறிப்பாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில அந்த பட்ஜெட்ல 2500 குறித்த அறிவிப்பு வருமா என்ற கேள்வி பெண்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இருந்தாலும் இறுதி அறிவிப்பு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளிவிடும் வரை 2500 எப்போது வழங்கப்படும் என்ற உறுதியாக கூற முடியாது அப்படிங்கிறதா நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அமைச்சர் செங்கோட்டையனின் பேட்டியில் இடம்பெற்ற மற்றொரு முக்கியமான அம்சம் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருகின்றன என்பதுதான். பல பெண்கள் தங்களுக்கு திட்டத்தின் கீழ் தொகை கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து மனுக்கள் அளித்து வராங்க. ஒரு குடும்பம் தகுதி உடையதாக இருந்தும் சில காரணங்களால பயனாளிகள் பட்டியலில் இடம்பெறாமல் இருந்தாங்க. அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் தகுதி, குடும்ப வருமானம், குடும்ப உறுப்பினர்களின் நிலை, அரசு நிர்ணயிக்கும் பிற நிபந்தனைகள் போன்றவை பரிசீலிக்கப்படலாம். அதனாலதான் மக்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் அரசு வெளியிடும் வழிகாட்டுதல்களையும் கவனமாக பின்பற்றுவது மிக முக்கியம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு மாதம் ₹1000 வழங்கப்பட்ட ஒரு நிலையில் அதை 2500 உயர்த்தினால் அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். அதே நேரத்தில் தற்போது திட்டத்தில் இல்லாத புதிய பயனாளிகளை சேர்த்தா மொத்த நிதிச்சுமை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் 2500 உயர்வு மற்றும் புதிய பயனாளிகளை சேர்ப்பு ஆகிய ரெண்டையும் அரசு எவ்வாறு செயல்படுத்த போகிறது என்பதுதான் முக்கியமான நிர்வாகம் மற்றும் நிதி கேள்வியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதனால பெண்களின் கையில் நேரடியாக பணம் செல்வது குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த திட்டத்தை ஆதரிப்பவர்கள் கூறுறாங்க. அதே நேரத்தில் அரசின் நிதிநிலை மற்றும் நீண்டகால பொருளாதார நிலைத்தன்மையும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் அதே நேரத்தில் கல்வி, சுகாதாரம், விவசாயம், வேலைவாய்ப்பு, முதியோர் ஓய்வூதியம், பெண்கள் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி போன்ற பல துறைகளுக்கு அரசு நிதி ஒதுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக கருதப்படுது. அதனால தான் ஒரு நல்ல பட்ஜெட் என்பது ஒரே ஒரு திட்டத்திற்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்குவது இல்லைங்க, அனைத்து துறைகளையும் சமநிலையாக வளர்க்கும் வகையில் நிதியை நிர்வகிப்பது தான். இதனால தான் பட்ஜெட் கூட்டத்தொடர் முக்கியத்துவம் பெறுது. தற்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு துறையில் செயல்பாடுகளையும் ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு துறைக்கும் நீண்ட கால திட்டமிடல் மேற்கொள்ளப்படுவதாகவும் 5 ஆண்டு கால இலக்குகளை வைத்து திட்டங்கள் உருவாக்குவது தொடர்பான ஆய்வுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியிருக்காரு. ஒரு பெண் பலமுறை விண்ணப்பித்தும் தொகை கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு ஏன் கிடைக்கவில்லை என்ற காரணம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட வேண்டும். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கான காரணம் என்ன, மீண்டும் மேல்முறையீடு செய்ய முடியுமா, ஆவணங்களில் என்ன குறைபாடு உள்ளது, தகுதி நிபந்தனைகளில் எந்த அம்சம் பொருந்தவில்லை போன்ற தகவல்கள் எளிதில் புரியும் வகையில் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அனைவரும் முன்வைக்கிறாங்க. ₹2500 குறித்த அறிவிப்பு வருமா, புதிய பயனாளிகளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, விண்ணப்பித்த பெண்களுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் என்ற கேள்விகளுக்கான பதிலை தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை எந்த ஒரு தேதியையும் உறுதியையும் கூற முடியாது என்றாலும் இந்த விவகாரம் வரும் நாட்களில் தமிழக அரசியலிலும் மக்கள் மத்தியிலும் தொடர்ந்து முக்கியமான பேசும் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து மகளிருக்குமே ₹2500 கிடைக்கும் அப்படின்ட்டு அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த நாளுக்காக எல்லாருமே காத்திருப்போம். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.